மாற்றம் என்பது தற்காலிகமானதுதான், அது நிரந்தர தீர்வல்ல என்று சொல்லியிருந்த போதிலும் கூட நாங்கள் அவரிடமும் நண்பர் ஆதம்பாவா போன்றவரிடம் எதிர்பார்ப்பது இந்த பிரச்சினைக்கான இந்த சீருடைக்கான விஷயத்தில் முஸ்லிம் தாதி உதவியாளர்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம்களாக சுகாதார சேவையில் பணியாற்றுகின்ற எல்லோருக்கும் அவர்களுடைய கலாச்சார அடையாளத்தை பேணுகின்ற அடிப்படையில் உடையணிந்து வருவதற்கான அனுமதி தரப்பட வேண்டும் என்பதை அரசாங்கம் அங்கீகரிக்கிறதா என்பதை அவர்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். நண்பர் ஆதம்பாவா அவர்கள் பேசிய பிற்பாடு இன்றைய விவாதத்துக்குரிய விடயதானம் வேறாக இருந்த போதிலும் கூட இந்த விஷயத்தில் அவர் எடுத்த நடவடிக்கைகள் சம்பந்தமாக விளக்கமளித்தார். அதற்கு மேலதிகமாக ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் சுகாதார அமைச்சரை சந்தித்ததை போன்று நேற்று காலையில் நாங்களும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பை தந்திருந்தார். அந்த சந்திப்பின் போது எங்களுக்கு அவர் இந்த இடமாற்றம் என்பது தற்காலிகமானதுதான், அது நிரந்தர தீர்வல்ல என்று சொல்லியிருந்த போதிலும் கூட நாங்கள் அவரிடமும் நண்பர் ஆதம்பாவா போன்றவரிடம் எதிர்பார்ப்பது இந்த பிரச்சினைக்கான இந்த சீருடைக்கான விஷயத்தில் முஸ்லிம் தாதி உதவியாளர்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம்களாக சுகாதார சேவையில் பணியாற்றுகின்ற எல்லோருக்கும் அவர்களுடைய கலாச்சார அடையாளத்தை பேணுகின்ற அடிப்படையில் உடையணிந்து வருவதற்கான அனுமதி தரப்பட வேண்டும் என்பதை அரசாங்கம் அங்கீகரிக்கிறதா என்பதை அவர்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதுதான் இன்று இந்த பிரச்சினைக்கு மூல காரணமாக இருக்கிறது. அரசாங்கம் இந்த விவகாரத்தில் முஸ்லிம்கள் பக்கத்தில் இருக்கின்ற நியாயத்தை ஏற்றுக்கொண்டு இந்த தாதி உதவியாளர்கள் மாத்திரமல்ல, அரசு சேவையில் அனைத்து இடங்களிலும் சீருடைகள் சம்பந்தமான இந்த சுற்றறிக்கைகளுக்கு அமைவாகவும் அந்த சுற்றறிக்கைகளுக்கு மேலதிகமாக தங்களுடைய கலாச்சார சமய ஏற்பாடுகளுக்கு அமைவாக உடையணிந்து வருவதற்கு அந்தந்த துறைகளில் பாரிய பாதிப்பில்லாத விவகாரங்களுக்கு நாங்கள் இடமளிப்போம் என்ற கொள்கை ரீதியான முடிவை அரசாங்கம் எடுத்துவிட்டது என்ற ஒரு செய்தியைத்தான் நாங்கள் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். இதை வெறும் சீலைக்கு மேலால் சொல்கிற ஒரு விஷயமாக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருப்பது அவ்வளவு நாகரிகமான விஷயமும் அல்ல, அது ஆபத்தானதும் கூட என்பது நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களின் ஊடாக கருத்து பரிமாணங்களை பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரிகிறது. இதைத்தான் நானும் அண்மையிலே ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசுகின்ற போது முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும் என்று சொன்னேன். நான் இங்கு முள்ளை முள்ளால் என்று சொல்வது இந்த பிரச்சனை ஏற்பட்டது இந்த சுகாதார சேவையில் இருக்கிற உள்ளூர் நிர்வாகம் ஒன்றின் ஊடாக. எனவே அந்த உள்ளூர் நிர்வாகம் என்ற முள்ளை எடுப்பதற்கு அரச மேலிடம் என்கிற அடுத்த முள்ளை பாவித்துத்தான் அதை நாங்கள் எடுக்க வேண்டும். எனவே அரச மேலிடத்தின் உண்மையான தலையீடு இந்த பிரச்சனையை முளையிலே கிள்ளி எறிவது என்பதாக இருந்தால் அதை மிக ஆபத்தில்லாமல் செய்து முடிப்பதற்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி இந்த சுற்றறிக்கையில் இருக்கின்ற இந்த குறைபாடுகளை அவர்கள் நீக்குவதற்கு நாங்கள் கொள்கை ரீதியாக முடிவெடுத்து விட்டோம் என்பதை அறிவிக்க வேண்டும். அதை செய்வதற்கு ஒரு சில நாட்கள் அல்லது வாரங்கள் தாமதமானாலும் இந்த பதட்ட நிலை தணிவதற்கு அது மிக அவசியமான விஷயம் என்பதை நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம். எனவேதான் இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். This Public Administration Circular 13 of 2019. This was an overriding public administration circular which also applied to the health sector subject to their uniform requirements. There it very clearly laid out in detail about what the female officers should wear, particularly dressed in sari or Candian sari or sari or any other appropriate and modest attire so as to preserve the dignity of the public service. An officer should always be dressed in a manner which exposes the full face except ears and causes no inherent hindrance to provisions made with regard to public security. Then in subsection 4, Roman 4, if there are officers who have arranged their clothing according to certain religious customs, such officers should be attired in the manner indicated in 1 above and use an additional clothing item to keep their religious identity but so as to expose their full face except ears, ensuring their clear identification. இந்த சுற்றறிக்கையை 2022 மாற்றுவதற்கு எடுத்த தீர்மானம் தான் இன்று அதை வாய்ப்பாக பாவித்துத்தான் இந்த கல்முனை வைத்தியசாலை நிர்வாகம் இந்த நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது என்பது மிக தெளிவான விஷயம். எனவே இதற்கு இந்த பழைய சுற்றறிக்கையை மீள கொண்டு வருகிறோம் என்று அறிவித்தாலே போதுமானது. அதை கேன்சல் பண்ணிவிட்டு பழைய சுற்றறிக்கையை மீள அறிமுகப்படுத்துவது மாத்திரம் இப்படி ஒரு சின்ன விஷயத்தை செய்வது மூலம் இந்த பாரிய ஒரு குழப்ப நிலையை தவிர்ப்பது என்பது அரசாங்கத்திற்கு மாத்திரமல்ல சகலருக்கு இந்த நாட்டிலே சமாதானத்தை விரும்புகிற அனைவருக்கும் தேவையான விஷயம். நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும். நண்பர் ஆதம்பாவா சொன்னார், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கல்முனையில் இன முரண்பாடுகள் ஆங்காங்கே இருந்தாலும்
கல்முனை வடக்கு வைத்தியசாலையிலும் சில விஷயங்கள் சம்பந்தமாக நடந்த விஷயங்களை நாங்கள் பாராட்டி பேசத்தான் வேண்டும். அங்கு நோன்பு காலங்களிலே நோன்பு திறப்பதற்கு கூட்டாக முஸ்லிம்கள் நோன்பு திறப்பதற்கும் அனைத்து இன சகோதரர்களும் சேர்ந்து நோன்பு திறப்பதற்கான ஏற்பாட்டை கல்முனை வடக்கு நிர்வாகம் செய்திருந்தது. அதை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அதே போல அங்கு முஸ்லிம்கள் தொழுவதற்கான தொழுகை அறைக்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் நாங்கள் பாராட்ட வேண்டும், வரவேற்க வேண்டும். எனவே குற்றங்களை மாத்திரம் சொல்லிக் கொண்டிருப்பதல்ல, இது குற்றம் என்று சொல்வதல்ல, இது ஒரு தவறு நடந்துவிட்டது, இந்த தவறை திருத்த வேண்டும். அதே நேரம் தேவையில்லாமல் சம்பந்தமாக அங்கிருக்கிற சுகாதார சேவை உத்தியோகத்தர்களை பாவித்து ஆர்ப்பாட்டம் செய்வதும் செய்தியாளர் மாநாடு நடத்துவதும் கூட என்னை பொறுத்த மட்டிலே அரச டிசிப்ளினரி ஆக்ஷன் அட்ராக்ட் பண்ணுகிற விஷயம்தான். அவர்களுடைய ஒழுக்காற்று நடவடிக்கை ஒன்று அவர்களுக்கு எதிராக எடுக்கப்படுமா என்ற கேள்வியும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்று யார் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை விடவும் இன்று துரதிர்ஷ்டவசமாக தாங்கள் இந்த சேவைக்கு வந்து ஓரிரு நாட்களுக்குள்ளாக இந்த பலவந்தமாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிற இந்த தாதிகளுக்கு நடந்திருக்கிற இந்த அநீதி உடனடியாக நீக்கப்படுவதற்கு அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும். அதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று சொல்லிக் கொள்கின்ற அதை I must say that uniform and uniformity should be flexible to accommodate diversity and the need to encourage inclusivity in the public service. அதான் இம்பார்ட்டன்ட். ஏனென்றால் பொது சேவைக்கு எல்லா இனங்களையும் உள்வாங்கக்கூடிய அந்த தேவைப்பாட்டை நிவர்த்தி செய்கிற அந்த நெகிழ்வுத்தன்மை பற்றி தான் நாங்கள் இங்கே பேசுகிறோம். இதை பற்றி பேசுகின்ற போது இந்த நாட்டிலே இன்று இருக்கிற தகவல்களின் படி டாக் அபவுட் ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். எங்களுடைய நாட்டிலே மற்ற நாடுகளைப் போல மிக குறைவாகத்தான் பெண்கள் வேலைக்கு செல்கின்ற வீதாசாரம் இருக்கிறது. 32 வீதாசாரம் தான் பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள். அதுவும் ஆடை தொழிற்சாலைகள் இல்லை என்றால் பெண்கள் வேலைக்கு செல்வது குறைவாக போய்விடும். ஆடை தொழிற்சாலைகள் இருக்கிற காரணத்தினால் பெண்கள் வேலைக்கு செய்கின்ற விகிதாசாரம் 32 வீதமாக இருக்கிறது. இது எங்களுடைய நாட்டிலே நேபாளத்தை விடவும் குறைவு. எங்களை விடவும் குறைவான நாடு பாகிஸ்தான் மாத்திரம்தான். மற்ற நாடுகளை பார்க்கின்ற போது எங்களுக்கு நாங்கள் இப்படி குறைவாக பெண்கள் வேலைக்கு செல்வது உண்மையிலே பொருளாதாரத்துக்கு பாதிப்பான விஷயம் என்பதையும் பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இந்த நாட்டிலே அதற்கிடையிலே இன்று இருக்கிற ஃபீமேல் லேபர் போர்ஸிலே பௌத்தர்கள் 83% இருக்கிறார்கள், இந்துக்கள் 10% இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் 4.3% மாத்திரம்தான் இருக்கிறார்கள். அதிலும் பெரும்பான்மையானோர் கல்வி சேவையில் ஆசிரியர்களாக பணியாற்றுபவர்கள் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். இப்ப தாதியர்களாக வருவதற்கு இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறார்கள். நிறைய பேர் இருந்தாலும் அதுவும் கிழக்கு மாநிலத்தில் தான் கூடுதலாக இருக்கிறார்கள். இன்னும் நடக்கிற அநியாயம் என்னவென்றால் சில கிழக்கு மாநில வைத்தியசாலைகளில் இருக்கிற பெண் ஊழியர்கள் தாங்கள் இந்த தங்களுடைய தலையை மூடி உடுக்கிற இந்த ஹிஜாப் சம்பந்தமாக இருக்கிற பிரச்சனையின் காரணமாக அதை எல்லா வைத்திய உயரதிகாரம் கண்டுகொள்ளாமல் அவர்களுக்கு அதை அவ்வாறு பின்பற்றிக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் வெளியிடங்களுக்கு போகின்ற போது ஆம்புலன்ஸுக்குள்ளே அவர்கள் தங்களுடைய தலையை மூடி இருக்கிற ஹிஜாபை கலட்டிவிட்டு வேறு வைத்தியசாலைக்கு போக நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அப்படியான பயத்தில் பீதியில் தான் அவர்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே இதற்கு முழுமையாக இந்த தீர்வை அரசாங்கம் உடனடியாக தருவதற்கு ஒரு அறிவிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்வதோடு நேற்று எங்களுக்கு அதற்காக வாய்ப்பளித்த அமைச்சருக்கு நன்றி கூறுகிற அதே நேரம் அவர் இதை அரசாங்கம் மக்கள் கீழைக்கு மேலே சுருகிறது என்று பொருள் கொள்ளாமல் உண்மையிலேயே தீர்வை தருவதற்கு தயாராக இருக்கிறது என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐகானை அழுத்தவும்.